அன்பு தமிழ் மக்களே வணக்கம். கடைசியில் அது நடக்காது என்று எல்லோராலும் நினைக்கப்பட்ட நம்பப்பட்ட அந்த சம்பவம் நடந்தே விட்டது. ஆச்சரியத்தில் அரபு நாடுகள் மூக்கை குடைவதை நிறுத்திவிட்டு சீழ்த்தலை சாத்தனார் போல மண்டையை ஊசியால் குத்தி குத்தி பார்த்து கொண்டனர். தோலை கிள்ளி பார்த்து கொண்டனர். அட நெசந்தான். ஜோர்டான் மன்னன் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது ட்ரம்பை சந்தித்ததும் காசா அகதிகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்து விட்டார். இல்லைன்னா ஜோர்டானில் நரகம் வந்து இறங்குமே, அது அவருக்கு தெரியாதா என்ன? அது மட்டுமல்ல, இதுவரை 2000 பாலஸ்தீன குழந்தைகளை நான் தத்தெடுத்து வளர்த்து வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. பொழைக்க தெரிஞ்ச மனுஷையா. கடைசியில் காசாவை எவன் தத்தெடுப்பான் என்று சந்தேகப்பட்டவர்கள் வாயில் காசா மண்ணு வந்து விழுந்தது. இந்த நியூஸை டிவியில் பார்த்த அரபிகளுக்கு இன்னமும் வாய் மூடவில்லை. எகிப்தோ பாலஸ்தீனர்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் 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 என்று கஷாயம் குடிக்க கதறும் குழந்தை போல் கதறியது. இந்த ஜோர்டான் கிங் இப்படி கடைசி நிமிஷத்தில் நம்மளை காலவாரி விட்டுட்டாரு. இப்படி காலவாரி விடுவாருன்னு நினைச்சே பார்க்கலையே. அமெரிக்கா அளித்து வரும் நிதியை நிறுத்தி விடுவேன் என்று அறிவித்ததுதான் தாமதம் ஜோர்டானுக்கு அடிபிடித்தது. இதுவரைக்கும் அமெரிக்காவிடம் நிதியை பெற்ற நாடுகளை வரிசையா பார்ப்போமா? ஜோர்டானுக்கு ஒவ்வொரு வருஷமும் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஜோர்டான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதில் 81% அளவுக்கு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், ஆயுதங்கள், அதெல்லாம் அதில் அடக்கம். இஸ்ரேலுக்கு 3.3 பில்லியன் டாலர் அளவுக்கு நிதியை அளித்துள்ளது இந்த அமெரிக்கா. உக்ரைனுக்கு இதுவரை 17 பில்லியன் டாலர் அளவுக்கு நிதி உதவியை அமெரிக்கா செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு 170 மில்லியன் டாலர் அளவுக்கு நிதியை கொடுத்துள்ளது. ஆனால் இன்னும் அந்த தரித்திரியம் அங்கே தீரவே இல்லை. ஆப்கானிஸ்தானுக்கு 890 மில்லியன் அளவுக்கு நிதி உதவியை அளித்துள்ளது அமெரிக்கா. ஸ்ரீலங்கா 120 மில்லியனும், பங்களாதேஷ் 400 மில்லியன் டாலரும் உதவியாக பெற்றுள்ளது. இந்தியா இதுவரையில் 150 மில்லியன் டாலர் அளவுக்குத்தான் நிதியுதவியை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுள்ளது. இப்போ தான் தெரியுது, எல்லா முஸ்லீம் நாடுகளும் அமெரிக்கா கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு அமெரிக்காவை அழிப்போன்னு பீலா விட்டுக்கிட்டு திரிகிறானுங்க. இஸ்ரேலை அழித்துடுவோன்னு கதறிக்கிட்டே அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. சனிக்கிழமைக்குள் அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிக்கவில்லை என்றால் நரகம் காசாவில் வந்து இறங்கும் என்று அமெரிக்கா மறுபடியும் அறிவித்து விட்டது. இந்த பீஸ் மீல் கைதி விடுவிப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு 3 பேர், நாளைக்கு 4 பேருன்னு எல்லாம் நேரத்தை போக்கிக்கிட்டு எங்கள் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கிறியா? எல்லாரையும் அவுத்து விடு, இல்லைன்னா நீ எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிட்டு ஓட வேண்டியது வரும். பார்த்து நடந்துக்க. உன் சௌரியம் போல செய்யி. இல்லைன்னா 2000 பவுண்டு குண்டு வந்து விழுந்து உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் முடித்து வைத்து விடும். ஓகேயா? இனியெல்லாம் வச்சா குடுமையை அடித்தா மட்டும் தான். சனிக்கிழமைக்குள் ஜோர்டான் மற்றும் எகிப்துக்குள் மக்கள் போகவில்லை என்றால் காசா காலி ஆகுதோ இல்லையோ, பாலஸ்தீனர்கள் காலி ஆயிடுவார்கள் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த அறிவிப்பை கேட்டதும் அதுவரை ஹமாஸ் யூனிஃபார்மில் திரிஞ்ச ஹமாஸுகளெல்லாம் அவர்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான ஜுப்பா, சால்டா, அபயா, ஷிர்வால் குமீஸ், கேப்பியா தலைப்பாகை, சங்குமார்க்கு லுங்கி என்று அடையாளம் தெரியாமல் சிவிலியன்களாக மாறிக்கொண்டு அலைகிறார்கள். ஹமாசுகள் இதுவரை ஆண் பிணைய கைதிகளுக்கு சரியான சாப்பாடு போடாமல் அவர்கள் வீக் ஆவதற்கு வேண்டிய உணவு பழக்கங்களை கொடுத்து அப்படி வீக்காக்கி வைத்திருக்கிறார்கள். தினமும் குளிக்க விடுவது கிடையாது. வாட்டர் பாட்டிலில் தான் ஒன்றுக்கு போகணுமா. பெண்களுக்கு மாதவிடாய் வந்தால் டயப்பர் கொடுப்பது கிடையாது. தலைப்பாயிலிருந்து கொஞ்சம் துணியை கிழிச்சு கொடுப்பாங்களாம். இப்போ தான் அந்த நியூஸ் எல்லாம் வெளியே வருது. பிடிச்சிக்கிட்டு போனதிலிருந்து அவர்கள் யாருமே குளித்தது கிடையாது. குளித்ததாகவே தெரியல. 475 நாட்களுக்கு மேலே இந்த மாதிரி அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த இஸ்ரேலிய பிணைய கைதிகள். ஆனால் அல் ஜசீரா டிவி என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. சூரியகாந்தி பூ, தாமரைப்பூ இதெல்லாம் எடுத்து நம்ம காதில் வைக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட ட்ரம்ப் ஃபேஸ் 2 எல்லாம் இனிமேல் கிடையாது, உடனடியாக 101 பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இல்லாவிட்டால் இந்த மனித மிருகங்களை கொல்லுங்கள் என்று இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப்.
சனிக்கிழமை மதியம் 12க்குள் அனைத்து பிணைய கைதிகளும் விடுதலை ஆகவில்லை என்றால் ட்ரம்ப் என்றால் யார் என்று இந்த உலகம் பார்க்கும். எகிப்து பார்டரை திறக்கவில்லை என்றால் யோகி ஆதித்யநாத் புல்டோசர் வந்து அல்ரஃபா வாடிவாசல் கேட்டை உடைக்கும். பாலஸ்தீன மாடுகள் எகிப்துக்குள் ஓடுவதை உலக மக்கள் பார்ப்பார்கள். இனி உணவை யாரும் காசாவுக்குள் கொண்டு வர வேண்டாம். எகிப்து நாட்டிலேயே பந்திப்பாய விரிச்சு பந்திய போடுங்க ஐயா. இனிமேல் அரபு நாடுகளில் மனித நாகரிகம் என்றால் என்ன என்ற பாடத்தை விலாவாரியாக நாங்கள் எடுக்க போகிறோம். இனி ட்ரம்ப் என்ன செய்வான் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்டாலின் மாதிரி சொல்லாததையும் செய்வான். இன்ஹியூமன் அனிமல்ஸ் ஹமாஸ் கிட்ட இனி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது. கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு கிடைக்கும் மரியாதையெல்லாம் இங்கு இனிமேல் கிடைக்காதியா. மெத்தாம்பீட்டமின் கடத்துறவனுக்கு கூட ட்ரம்ப் ஃபோட்டோலாம் எடுத்துக்க மாட்டார். தனியாக அவனுங்களை ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டுருவார் இந்த ட்ரம்ப்பு. இந்த மாலை மரியாதையெல்லாம் பண்ணுவார். வேற யாருக்கிட்டையாவது போய் விளையாடு. இந்த அல் கொய்யா, அல் மாங்கா, அல் நெல்லிக்காய் என்று எந்த தீவிரவாத கும்பலும் இனி காசாவில் சலூன் கடை வச்சு நடத்த விட மாட்டான் இந்த ட்ரம்ப்பு. காதில் விழுந்துச்சா தெளிவா? செத்துப்போனவங்களுடைய உறவினர்கள் மீசையை மலிக்க வச்சுடுவான் இந்த ட்ரம்ப்பு. தமிழ்நாட்டில் இருந்து மண்குடம் ஆர்டர் பண்ணி கொண்டு வர சொல்லி ஹமாஸுகளை நீர்க்குடம் உடைக்க வச்சுடுவான் இந்த ட்ரம்ப்பு. தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா? 2000 பவுண்டு குண்டை போட்டால் நீங்கள் எல்லோரும் இந்து முறைப்படி பஸ்பமாயிடுவீங்க. தாய் மதம் திரும்பிடுவீங்க. புரிஞ்சுதா? எங்கள் அன்பு மலையில் அமைதி மார்க்கத்தினர் குளிக்க வேண்டியது இருக்கும். பிணைய கைதிகளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்காமல் சாவடித்ததற்கு நீங்கள் மட்டையான பிறகு உங்கள் வாயில் தண்ணி ஊற்றி வாய்க்கரிசியை நாங்கள் போடுவோம். இஸ்ரேலியர்கள் மாஸ் மர்டர் பண்ணதுக்கு நாங்கள் உங்களை மாஸ் அடக்கம் பண்ணுவோம். அங்கேயே மாஸ் நடத்துவோம், மாசும் காட்டுவோம். சனிக்கிழமையோட உங்கள் சங்காத்தம் எல்லாம் முடிஞ்சிடும். 70 வருட சனியோட 7.5 நாட்டு சனியும் சேர்ந்து 77.5 சனி வந்து உங்களை பிடிக்கும். எல்லா பிணைய கைதிகளையும் விடுவிக்காமல் கொஞ்சம் பிணைய கைதிகளை தன்னோடு வைத்துக்கொண்டு நாய் வளர்ப்பதை மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு ஹமாஸ் நினைத்தது. அந்த நினைப்பில் இப்போ இடி விழுந்தது. All hell will break out in Gaza if all the hostages are not released. This is the ultimatum decision of the America என்று சொல்லிவிட்டார் ட்ரம்ப். 33 கைதிகளை மட்டுமல்ல 101 கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். அந்த ஹெல் வந்து காசாவில் இறங்கிடப்படாதுன்னு தானே கைதிகளை விடுவித்தோம். அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படிப்பா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை தான் பயப்படுறது? மசூதியில் போய் ஓதினாலும் பயம் தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரே அடியாக பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டிட்டீங்கன்னா இஸ்லாம் இந்த உலகில் எப்படி வளரும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிப்பதை டிலே பண்ணுவோம் என்று ஹமாஸ் அறிவித்த சில நிமிடங்களிலேயே ட்ரம்ப் தனது அல்டிமேட்டம் அறிவிப்பை அறிவித்து விட்டார். காசாவில் நிகழ்ந்த ஹியூமன் டிராஜடி உலகில் வேறு எந்த பகுதியிலும் இனி நடைபெறக்கூடாது. அதை எந்த சிவிலைஸ்டு சொசைட்டியும் ஏற்றுக்கொள்ளாது. சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு 12 மணி என்று அறிவித்து விட்டதால் மறுபடியும் காசாவை போர் மேகங்கள் வந்து சூழ்ந்து கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வால்ட் டிஸ்னியின் டொனால்டு டக் அல்ல விளையாட்டு காட்டுவதற்கு. அவர் டொனால்டு ட்ரம்ப். இதன் பிறகு டொனால்டு ட்ரம்ப் பேசவே மாட்டார். F-35 பேசும் என்பது நமக்கு புரிகிறது. போலி சர்வாதிகாரிகளுக்கு மத்தியில் ஒரு உண்மையான சர்வாதிகாரியை நாம் பார்க்க போகிறோம். இதில் எந்த தாடிக்காரன் இடையில வந்தாலும் அவன் தாடியும் அழிக்கப்படும். அதுதான் இந்த அல்டிமேட்டம். எனக்கு என்னமோ இந்த போரை பெருசாக்கி அதையே சாக்கா வச்சு ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை எல்லாம் துவம்சம் பண்ண ட்ரம்ப் திட்டமிடுகிறார் என்று தோன்றுகிறது. ஊறுகாய் பரணியில் ஈரான் போட்டு வச்சிருக்கிற யுரேனியத்தை ஊற்றி மூடுவதற்கான வழிமுறையோ என்னமோ என்று சந்தேகப்படுகிறேன். அவர்களுடைய சொந்த காசிலேயே சூனியம் வைக்க ட்ரம்ப் முயற்சி பண்ணுகிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது. 3வது உலக மகா யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே அதை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் போல இருக்க. சரி, நான் போர் தொடங்கினதும் வாரேன். போயிட்டு வாரேன் மக்களே. ஜெய் ஹிந்த்.